இஸ்ரேல் அரசாங்கம் எப்போ இஸ்மாயில் ஹனேயா மேலே கை வச்சாங்களோ அப்பையிலிருந்தே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போர் மேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ எந்நேரத்தில் வேண்டுமானாலும் ஈரான் ஒரு கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்தலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒருவேளை ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க நடத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதை இஸ்ரேல் அரசாங்கத்தால் சமாளிக்க முடியுமா, ஸோ இதனால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் ஹமாஸினுடைய தலைவரான இஸ்மாயில் ஹனேயா கொல்லப்பட்டதற்கு ஈரான் அரசாங்கம் கண்டிப்பாக பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனால் இந்த செய்தியை கேட்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் ஓடும். ஈரானோட அந்த ரிட்டைலியேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எந்த மாதிரியான வழிகளில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையை ஈரான் எடுக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, இதை பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு யோசனை ஓடி இருக்கும். ஸோ அதற்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஈரானோட இந்த ரிட்டைலியேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இஸ்மாயில் ஹனேயா எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமாக இஸ்மாயில் ஹனேயாவை என்ன நம்பிக்கையில் ஈரானில் வச்சே இஸ்ரேல் அரசாங்கம் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். காரணம், இஸ்ரேலுக்கும் இதனால் என்ன மாதிரியான பின்விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இல்லையா. அதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது எதனால் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ அந்த வகையில் முதல்ல இஸ்மாயில் ஹனேயா கொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் மூலமாக தான் அப்படின்னு சொல்லி ஈரான் அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் போக போக தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது, இஸ்மாயில் ஹனேயா மிசைல் ஸ்ட்ரைக் மூலமாக கொல்லப்படலை. அதற்கு பதிலாக யூஸ்வலாக யாரெல்லாம் ஈரானுக்கு விசிட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தங்க வைக்கிறதுக்காக தெஹ்ரானுக்கு பக்கத்திலேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது இருந்திருக்குது. ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் முக்கிய தலைவர்கள் தங்க வைக்கப்படுவாங்க. அதை விட முக்கியமாக இங்கே வச்சு தான் இந்த சீக்ரெட் மீட்டிங்ஸ் எல்லாமே நடந்திருந்திருக்குது. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் இந்த இஸ்மாயில் ஹனேயாவும் தங்க வைக்கப்பட்ட பொழுது அங்கிருந்த குண்டு வெடிக்க வைக்கப்பட்டு இஸ்மாயில் ஹனேயா கொல்லப்பட்டிருக்கா. அப்படி இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குண்டை இன்னைக்கு நேற்று கொண்டு போய் அந்த ரூமில் வைக்கலங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ரூமில் இஸ்ரேல் அரசாங்கம் பிளான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ இஸ்மாயில் ஹனேயா எப்பெல்லாம் ஈரானுக்கு போகிறாரோ அப்பெல்லாம் இந்த கெஸ்ட் ஹவுஸில் இந்த ரூமில் தான் தங்குறாரு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருக்குது. அதன் விளைவாக முன்னாடியே அந்த ரூமில் வச்சுட்டு எப்போ இஸ்மாயில் ஹனேயா வருவார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக புதிய அதிபரோட பதவியேற்பு விழாவில் பங்கெடுத்துக்கிறதுக்காக இஸ்மாயில் ஹனேயா ஈரான் வந்ததையுமே அந்த கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்குற செய்தி தெரிஞ்சதையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் அரசாங்கம் இந்த சம்பவத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன தைரியத்தில் இஸ்ரேல் அரசாங்கம் ஈரானில் வச்சே ஈரானுக்கு நெருக்கமான ஒரு அமைப்பினுடைய தலைவரே கொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே தான் இஸ்ரேல் ஒரு சின்ன தப்பு கணக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். காரணம், ஈரானோட ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பு இருக்குது இல்லையா, அதில் ஹமாஸ் இயக்கம் வராது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் ஹெசபுல்லாவும் தான் ஈரானோட ப்ராக்சி குரூப்ஸ். ஸோ இவங்க தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்லையும் இது ஈரான் கூட ரொம்பவே நெருக்கமாக இருப்பாங்க. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் 7 சம்பவத்துக்கு முன்னாடி ஈரான் கூட அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லை. இதை நம்மளே பல தடவை நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஹமாஸ் இயக்கம் ஹெசபுல்லா கூடயே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஹெசபுல்லா மூலமாக தான் ஈரான் கூடயே ஹமாஸ் ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஈரான் ஹமாஸ் இவங்க 2 பேர்த்தினுடைய உறவு அப்படிங்கிறது இப்போ ஒரு குறுகிய காலத்துக்குள்ள உருவான ஒரு உறவு தான். ஸோ இஸ்ரேல் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மேலே கை வச்சாதான் ஈரானுக்கு பெரிய அளவுக்கு கோபம் வரும். ஸோ இந்த இஸ்மாயில் ஹனேயா அப்படிங்கிறவர் ஹமாஸினுடைய தலைவர் தான். ஸோ பெருசாக ஈரான் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்க ஈரானோட ப்ராக்சி குரூப் கிடையாது அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டு தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இஸ்ரேல் மிஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு முன்னாடி ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் பெருசாக அந்த உறவு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும், இந்த போர் ஆரம்பித்த பிறகு ஹமாஸை சுற்றியே தான் மத்திய கிழக்கோட அரசியல் அப்படிங்கிறது நகருது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் இந்த உறவு அப்படிங்கிறது பலப்பட்டிருக்குது.
ஸோ அந்த வகையில் ஈரானுக்கு வந்த முக்கியமான ஒரு நபரை ஈரான் மண்ணிலேயே வச்சு கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல் அரசாங்கம். ஸோ இந்த ஈரான்லேயே வச்சு கொண்டது தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஈரானுக்கு மாறி இருக்குது. ஸோ வேற எங்கேயாச்சும் வச்சு ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த அளவுக்கு வந்து ஈரான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனால் ஈரான்லேயே வச்சு பண்ணியிருக்கிறதுங்கிறது அந்த நாட்டோட இறையாண்மையை கேள்விக்கு உள்ளாக்குற ஒரு செயல் இல்லையா? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஈரானுக்குள்ள ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகளையே அவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கூட வந்து பெருசாக ஈரான் ரியாக்ட் பண்ணதில்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போயிட்டாங்க. ஆனால் இங்கே இஸ்ரேல் வந்து அணு விஞ்ஞானிகள் அப்படிங்கிறவங்க வேற, அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வேற அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்ஷனை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அரசியல் தலைவர்கள் மேலே கை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான எதிர்வினைகள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். ஸோ அந்த வகையில் தான் ஈரானும் பார்த்தீங்கன்னா இந்த முறை கண்டிப்பாக விட்டு வைக்க முடியாது, ஏதாச்சும் ஒரு ரிட்டைலியேஷன் அப்படிங்கிறத ஹெவியாக பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. சரிப்பா, ஈரானோட இந்த ரிட்டைலியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமா அவங்க முதல்ல பண்ண தவிர மீண்டும் பண்ணாத வகையில் வந்து சரி பண்ணுவாங்க. என்ன தவறு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சிரியாவில் இஸ்ரேல் அரசாங்கம் ஈரான் எம்பசி மேலே ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணாங்க. அதில் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் கொல்லப்பட்டார். அதற்கு பழி வாங்குற வகையில் ஈரான் அரசாங்கம் முதல் முறையாக இஸ்ரேல் மேலே நேரடியாக நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் மூலமாக ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானினுடைய மிகப்பெரிய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பெருசாக எந்த இழப்புமே ஏற்படலை. ஸோ இதை பற்றி நம்ம அப்போ கூட ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஏன் எந்த இழப்புமே ஏற்படலை அப்படின்னா, அந்த சமயத்தில் இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி இந்த விஷயத்தை அதுக்கு மேலே பெருசாக்க விரும்பலை. ஸோ இந்த ரெண்டு நாடுகளுமே ஓகே காம் டவுன் பண்ணணும், அதே சமயம் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பதிலடியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ண ஒரு தாக்குதல் தான் அது. அதாவது அந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா ஈரான் இப்படி தான் நான் தாக்குதல் நடத்த போகிறேன், இந்த ஒரு டேட்டுக்குள்ளே தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமெரிக்கா மற்றும் பிரிட்டனினுடைய போர்க்கப்பல்கள் இஸ்ரேலுக்கிட்ட வந்துருச்சு. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ளஸ் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு இஸ்ரேலை வந்து அவங்களால காப்பாற்றவும் முடிஞ்சது. இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கில் இஸ்ரேலை காப்பாற்றுறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியமாக போயிருந்திருக்கும். ஸோ எதனால் ஈரான் அரசாங்கமே வாலண்டியராக போய் எல்லா விஷயத்தையும் அமெரிக்காட்ட சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், இதை பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம், இதுக்கு மேலே என் நாட்டு மேலே நீ கை வைக்கக்கூடாது, அதுக்கு நான் உனக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் இது. இனிமேல் நீ கை வச்ச அப்படின்னா உன்கிட்ட சொல்லாமல் இதே மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. இதற்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பண்ணாமே, ஒரு தாக்குதலை நடத்தாமையே நான் மட்டும் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினா நீ என்ன ஆவேன்னு தெரியுமா அப்படிங்கிறத எதிரி நாட்டுக்கு உணர்த்துறதுக்காக பண்ணுறது தான் இந்த டிட்டரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலமாக எதிரி நாட்டுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்டு மேலே ஒரு பயம் வரும். ஓகே, நம்ம வந்து அவன் மேலே கை வச்சோம் அப்படின்னா அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணிடுவான்னு சொல்லி. ஸோ உதாரணத்துக்கு நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு ஆயுதம் இருக்கும், ஆனால் அதை பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் அந்த அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டுவாங்க இல்லையா? ஸோ இதைத்தான் நியூக்ளியர் டிட்டரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடுகள்கிட்ட எந்த நாடுகளுமே வம்பு வச்சுக்காததுக்கு காரணம் இதுதான். என்னதான் அவன் யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னாலும் தப்பி தவிர யூஸ் பண்ணிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஈரானும் அப்போ பண்ண முயற்சி பண்ணாங்க. நான் உன்னை காலி பண்ணணுங்கிறது என் இன்டென்ஷன் இல்லை, ஆனால் என்னால் அது முடியும், அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் அதோட நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த டிட்டரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த முறையும் ஈரான் வெறும் இந்த டிட்டரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க, ஜஸ்ட் இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்தாது. காரணம், இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எப்பயுமே ஜாஸ்தி. ஸோ அமெரிக்கா இஸ்ரேல் சைடு இருக்காங்க இல்லையா? அதை விட முக்கியமாக அமெரிக்காவை வச்சு ஈரான் கிட்ட பேசி அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலோட வீரியத்தை குறைக்க முடியும் அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய எண்ணமாக இருக்கும். ஸோ அதனால் ஈரான் வந்து இப்போ மறுபடியும் இந்த டிட்டரன்ஸ் பாலிசியே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இஸ்ரேல் தொடர்ந்து இதே மாதிரி பல தாக்குதல்களையும் ஈரான் கூட நடத்துவாங்க. ஸோ இந்த முறை ஈரான் வந்து அதனாலேயே டிட்டரன்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஒரு உதாரணத்துக்கு ஈரான்னாலையும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பண்ணுற மாதிரியே இந்த டார்கெட்டட் கில்லிங்ஸ் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஸோ முக்கியமாக ஈரானுக்கு வெளிநாடுகளில் பல உளவாளிகள் இருக்கிறதாகவும் அவங்க மூலமாக இஸ்ரேலோட முக்கியமான நபர்களை குறிவைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் ஆல்ரெடி இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூலேருந்து அவங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே
உச்சகட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் போய் நீங்கள் கலந்துக்காதீங்க. எங்கே வெளியே போனீங்க அப்படின்னாலும் பக்கத்துலேயே பதுங்கிறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அங்கே போங்க. ஹை ரிஸ்க் உங்களுக்கு வந்து இனிமேல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை இஸ்ரேலினுடைய உளவு அமைப்புகளின் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன முறை ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு நேரடி மிசைல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணப்போ கூட இஸ்ரேலோட மினிஸ்டர்ஸ்க்கோ இல்லை பிரதமருக்கோ இல்லை யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உச்சகட்ட பாதுகாப்பு இல்லை எச்சரிக்கை அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே கொடுக்கப்படலை. ஏன்னா ஈரான் வந்து எஸ்கலேட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறத தெளிவாக அவங்களோட பேச்சுவார்த்தையின் மூலமாகவே காமிச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்கா கான்ஸ்டண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்திங் கம்யூனிகேஷன் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனில் கண்டிப்பாக நாங்கள் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஈரான் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஈரான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராக்சி குரூப்ஸான ஹெசபுல்லா, ஹவுதி ப்ளஸ் ஈராக்கில் இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் அப்படிங்கிறதையும் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ ஈரான் அரசாங்கம் இவங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து மொத்தமாக இந்த 4 சைடில் இருந்தும் இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு நம்பப்படுது. ஸோ ஹெசபுல்லா பார்த்தீங்கன்னா முந்தானத்தே தெளிவாக சொல்லிட்டாங்க, இனிமேல் நாங்கள் பார்டரில் அமைதி காக்க போகிறது கிடையாது. எங்களுடைய தாக்குதல் முன்னே இருந்ததை விட ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்பவே வந்து டேஞ்சரஸாக இருக்க போகுது அப்படிங்கிறத. ஈரானை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அவங்களோட ப்ராக்சி குரூப்ஸ் எல்லாத்துக்கூடையுமே சேர்ந்து ஒரு மிசைல் அட்டாக் அப்படிங்கிறத இஸ்ரேல் மேலே பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டார்கெட்டட் கில்லிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக தெரியுறதா சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக இந்த முறையும் ஈரான் இந்த டிட்டரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போனாங்கன்னா இஸ்ரேலுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக மாறிடும் அப்படிங்கிறது சந்தேகமே தேவையில்லை. ஸோ என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் அரசாங்கம் இந்த முறை இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்லை மறுபடியும் அவங்களோட அந்த டிட்டரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறதே ஃபாலோ பண்ணுவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.